இரட்டை கிளி பட்டாசுகள் டோர் டெலிவரிக்கு கான்டாக்ட் 9244224289. நெல்லையில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்காக நூற்றுக்கணக்கான கிலோக்களில் பிரசாத வகைகள் தயாராகி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் என்ன? நவராத்திரி திருவிழாவின் 9வது நாளான இன்று சரஸ்வதி காலமாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சரஸ்வதி பூஜையின் ஒரு அம்சமாக கடைகள், தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் போன்ற இடங்களில் தங்கள் தொழில் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் வழிபடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதை ஆயுத பூஜை என்று சொல்லி இந்த வழிபாட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆயுத பூஜை நிகழ்விற்காக அந்த வணிக வளாகங்கள், கடைகளில் சுவாமி முன்பு படையலிட்டு வழிபடுவதற்காக சர்க்கரை பொங்கல், புளியோதரை உள்ளிட்டவைகள் வைப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதன்படி இந்த ஆண்டுக்கான சரஸ்வதி பூஜையும் கோலாகலமாக பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வணிக நிறுவனங்களில் தொழிலாளர்களுக்கு கொடுப்பது படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கும் அந்த சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல் உள்ளிட்ட பொருட்கள் நெல்லை நகர்பகுதியில் உள்ள ஒரு சமையல் கலைஞர் வீட்டில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான கிலோக்களில் இவர் தயார் செய்து பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம், இந்த பொருள் எதுக்கு விற்பனைக்காக நீங்க வச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான கான்செப்ட்ல இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சரஸ்வதி பூஜையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வீட்டில் பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. பெண்களோட வேலைப்பொழுவை குறைக்காக நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஒரு படி புளியோரை 1000 ரூபா, சக்கரை பொங்கல் ஒரு படி 1000 ரூபா, சுண்டல் 300 ரேட்டில் கொடுக்குறோம். இதனால் எல்லா வீடுகளிலும் உள்ள பெண்கள், கடைகள், நிறுவனங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷமாக அந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணுறதுனால எவ்வளோ பழுகள் பெண்களுக்கு வேலைப்பழு ரொம்ப குறையுது. எவ்வளோ குறிப்பிட்ட கிலோ எவ்வளோலேருந்து கொடுக்கீங்க? எவ்வளோ காலம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க? குறைந்தது அரை கிலோலேருந்து கொடுக்குறோம். கூடுதபட்சம் 100 கிலோ வரைக்கும் நாங்கள் ஒரே ஆட்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி டவுன் மார்க்கெட்டுக்கு மட்டும் ஒரே கடைக்கு 30 கிலோ புளியோதரை கொடுத்துருக்கோம், சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். அங்கே உள்ள வேலை ஆட்களுக்கு நாங்கள் கொடுக்குற இந்த பிரசாதம் அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அவங்களும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பொருட்கள் பிரசாதமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் புளியோதரை போடுவோம், தயிர் சாதம் போடுவோம், சக்கரை பொங்கல் போடுவோம், வெள்ளை சுண்டலுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். வழக்கமாக சரஸ்வதி பூஜைக்கு இந்த 4 பிரசாதம் தான் எல்லோரும் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த பணியை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் எங்களால் பொதுமக்களும் பயன்படுறாங்க, எங்களால் வீட்டு பொம்பளைகளும் நிம்மதி அடைகிறாங்க. வேலைப்போல் அவங்களுக்கு ரொம்ப குறையுது. எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு? இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம். 10 பேர் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு குறைஞ்சது இன்றைக்கி மட்டும் ஒரு 100 கடைகளுக்கு இன்றைக்கி நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மதியம் வரைக்கும் இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் ராத்திரி இருக்குது. கூலக்கடை பஜார்லேருந்து டவுனில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், நீங்கள் என்ன வாங்க வந்திருக்கீங்க? வீடுகளில் தயார் செய்யக்கூடிய பிரசாதம் தான் பார்த்துருக்கோம். இப்படி கடைகளில் வாங்குறதுக்கான நோக்கம் என்ன இருக்குது? வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த பிரசாதம் பண்ணிவிட்டு பூஜை பண்ண நைட் ஆயிடுது. இது இப்போ இவங்க பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக காலையிலேயே பண்ணியிருந்தோம். வீட்டு வேலையும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்ன வாங்க வந்திருக்கீங்க? என்ன மாதிரி பிரசாதம் வாங்க வந்திருக்கீங்க? புளியோதரை, சக்கரை பொங்கல், சுண்டல். வீடுகளில் தயார் செஞ்சு அவ்வளோ பண்ண முடியுமா? முடியாது. ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும். காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டு பண்ணணும்னா எல்லாம் செஞ்சு நைட்டு தான் பண்ணணும், நேரம் ஆயிரும். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாகவும் கிடைக்கி ஒன்றும் எங்களுக்கு நல்லாயிருக்கு. இதே போல் பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கும் இந்த பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டு கொடுக்கிறது. இந்த தினம் சரஸ்வதி பூஜை நிகழ்வு முடிந்த உடனே வீடுகளுக்குள்ள பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு தொழிலாளர்களுக்கும் இந்த பொருட்கள் கொடுத்து அனுப்புவார்கள். அதற்காக படையலிடுவதற்கு கிலோ கணக்கில் அந்த பிரசாதங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களும் அதிக அளவு எங்களுக்கு வேலை சுமை குறையும் என்பதற்காக இந்த பொருட்களை வாங்கி செல்வதாகவும் அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இரட்டை கிளி பட்டாசுகள் டோர் டெலிவரிக்கு கான்டாக்ட் 9244224289.